அம்மா, சித்தி உனக்கு அப்புறம் தானே பிறந்துச்சு? என்னடி தெரியாத மாதிரி கேட்குற? அப்புறம் சித்தி எனக்கு அப்புறம் தானே பிறந்தா? இன்னமும் உங்களுக்குலாம் தெரியாதா? தெரியாத மாதிரி கேட்குற? அதான் சொல்கிறேன். சித்தி எவ்வளோ அழகாக குழம்பு வச்சிருக்கு. ஐயோ, வாயில் வச்சாலே டேஸ்ட் அப்படியே நிற்கிது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சித்தி வைக்கிற குழம்பு. நீ வைக்கிறது ஏமா நல்லா இருக்க மாட்டேங்குது. அடி பாவி, வலிச்சு வலிச்சு திம்பிய. நான் வைக்கிறது நல்லா இல்லையா? ஏண்டி இப்படியெல்லாம் போய் பேசுற? ஐசு, இதெல்லாம் ஓவர்ரி. அவளுக்கே நான் தான் கற்றுக் கொடுப்பேன். நான் தான் கற்றுக் கொடுத்து அவள் இப்போ சூப்பராக வைக்கிறா. உன் சித்திக்காரி வைக்கிறது நல்லா இருக்கு, நான் வைக்கிறது நல்லா இல்லையா? நீ வைக்கிறது நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் சித்தி வைக்கிறது நல்லா இருக்கே. இருக்கும் இருக்கும். சித்தி சூப்பராக வைக்கிது. அவளுக்கு நான் தாண்டி சொல்லி கொடுத்தேன், இப்படி வைடி அப்படி வைடின்னு. அதுதான் அவள் நல்லா வைக்கிறா, நான் சொல்லி கொடுத்ததுனால. ஒன்றா சொல்லிடு. என்னவா ஐசு, என்ன சொல்லுது? சித்தி குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்கிறேன். உங்கள் அக்காளுக்கு பொறுக்கலை நீங்கள் வைக்கிற குழம்பு நான் டேஸ்ட்டுன்னு சொன்ன உடனே. அப்படியா? சித்தி இன்னொன்று, உங்களுக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துச்சாமில்ல வைக்கிறதுக்கு. ஓ எப்பா, ஏண்டி உங்க அம்மா சொல்லி கொடுத்த காலம் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நான் அப்படி இப்படின்னு நானா கத்திக்கிட்டது. நல்லா இருக்கா? உங்க சித்தப்பாவே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாருடி. நான் வைக்கிற குழம்பு பிடிக்கும் அவருக்கு. உடனே நான் தாண்டி கற்றுக் கொடுத்து அதாண்டி நல்லா வைக்கிறா அப்படிங்குது சித்தி மாற்றி. விவரம் தான் ஏக்கோ, இனி விவரம் தான்க்கா. ஐசே, ஆனா ஒன்று. என்ன சித்தி? என்னடி ஆனா ஒன்று ஆவணா ரெண்டுங்கிறா? என்னடி இருக்கா? சொல்றேன். என்ன சொல்ல போறியா? சொல்லுங்க சித்தி. இருங்க இருங்க பொறுமையா. பவி சோறு திங்க காணும். ஊர் சுத்தி, ஊரை சுத்திட்டே தெரியுண்டி. ஊரை சுத்தி எப்ப வீடு வந்து சேருதுன்னு தெரியாது. சாப்பாடே அதுக்கெல்லாம் இறங்காது. அது பசிக்குமான்னு தெரியல. வரும், ஆனா பசிக்கும் தான். ஆனா விளையாண்டுட்டே தெரியும். வந்து அதுவா அப்புறம் வேகமா பசியில போட்டு திங்க. சித்தி என்ன சித்தி ஆனா அப்படின்னீங்க? ஐசு, அது ஒன்றும் இல்லை. நான் நல்லா வைக்க கற்றுக்கிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் அக்கா வைக்கிற குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐசே. சரிம்மா, அவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ என்னடானா பிடிக்கலங்கிற? சித்தி நான் பிடிக்கலன்னு சொல்லலை, நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா வைக்கிறத விட நீங்கள் வைக்கிறது டேஸ்ட் வேற லெவல். எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் தெரியுமா எங்கள் அக்காட்ட. நாங்கள் ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதில்லன்னு தெரியுமா ஐசே? அதான் சித்தி, அம்மாச்சி இருக்காக, மாமாத்த இருக்காக, ஏன் நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்க? எல்லாம் எங்கள் தம்பினால தான். எங்கள் தம்பி எங்கள் அம்மாவை கவனிக்க மாட்டேங்கிறான். அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு. அதனால் எங்களுக்கு போகவே பிடிக்கலம்மா. ஃபோன் கூட எங்கள் அம்மா பேசாது பாவம். நீ பேசி பார்த்துருக்குறியா? நாங்களே பண்ணுறோம்னாலும் அம்மா பண்ணாதன்னு சொல்லிடும். அதனால தான் ஃபோன்லாம் பண்ண மாட்டோம். அது மாதிரி எங்கள் அம்மாவை நான் மறந்தே போயிட்டேன்னே வச்சுக்கோயேன். எங்கள் அம்மா இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. என் தம்பினால எங்கள் அம்மா கூட நாங்கள் பேசுகிறதில்ல. அதுவும் பாவம் என்ன பண்ணுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்குன்னு இருக்க ஒத்த சொந்த பந்தம் யாருன்னு நினச்சேன். உங்கள் அம்மா தாண்டி ஐசே. இனிமேல் எல்லா காலமும் உங்கள் அம்மா மட்டும் தான் எனக்கு ஒத்த சொந்தம், எங்கள் அக்காங்கிற முறையில். தெரியுமா? ஐயா, இதுக்கு போய் அழுகிறியா? அமர வெறி இல்லைக்கா. ஐசே, உங்கள் அம்மா எப்படி நினைக்குது, என்னை பற்றி என்ன நினைக்குது, என் மேலே அதிக பாசம் வச்சுருக்கா, என்ன அதுக்கு பிடிக்குமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, உங்கள் அம்மாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மா மேலே நான் அளவு கடந்த பாசம் வச்சுருக்கேன். எங்கள் அக்கானா எனக்கு உசுறு, தெரியுமா? ஆனால் உங்கள் அம்மா எப்படின்னு தெரியாது, எனக்கு அதாண்டி உண்மை. எங்கள் அக்காவுக்கு ஒன்றுனா எனக்கு உசுரே போயிடும். அது மாதிரி புரியுதா? நீங்களும் அதே மாதிரி நீயும் பவியும் இருக்கணும். நானும் எங்கள் அக்காவும் எப்படி இருக்கோம் அது மாதிரி நீயும் பவியும் இருக்கணும், சரியா? ஐயோ, ஜாலியாக பேசுனது அழுகையில் போய் முடியுதே. ஏன் சித்தி அழுகைய? சரி சரி விடு. சித்தி இன்னொரு ஒன்று கேட்கலான் இருக்கேன் உங்ககிட்ட, செஞ்சு தரீங்களா? என்னம்மா கேளு. சித்தி வடை சுட்டு தாங்க சித்தி. நீங்கள் சுடுறது நல்லா புசு புசுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே செய்ய தெரியும் சித்தி, இந்த வடை மட்டும் சேஃபாக போடவே தெரியாது. அதுக்கு வராது போல் ரவுண்ட் சேஃபில். நல்லா தாண்டி சுடுவே தாமரை, இவ சொல்கிறான்னு கேட்காத. கொஞ்சம் குவானைக்கு மானைக்குன்னு இருக்கும். இருந்தால் திங்க முடியாத இருக்கா? மாமலை உளுந்து வாங்கிற சொல்லுக்கா, பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுப்போம்.
ஐசே அப்பாளுக்கு போன் போட்டு உளுந்து வாங்கிற சொல்லு, ஊற போட்டு சித்தி சுட்டு தரேன். வேற என்னென்ன வேணுமோ சித்திட்ட கேளுங்கம்மா, சுட்டு தந்துட்டு போறேன். இல்லை சித்தி, பாவம் நீங்கள். போதும், வேண்டாம். எதுக்குடி? எங்களுக்கு நாங்க வந்தா எங்க அக்கா என்னென்ன செய்யுது அது மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். ஊருக்கும் வர மாட்டேங்கிறியா? வாங்கடி இந்த லீவுக்குன்னு கெஞ்சினேன், வர மாட்டேன்ட்டீங்க. எங்களுக்கும் அங்கே வேலை நடந்ததுனால நானும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர முடியல. தாமரை, பிள்ளைங்கெல்லாம் ஒரு வயசு ஆகிடுச்சுமா. ஒரு வயசு பிள்ளைகள சும்மா அங்கங்கே அனுப்ப முடியுமா? அதனால தான் நான் அனுப்பலை. நான் இன்னொரு லீவ் எதுவும் வந்துச்சுன்னா அனுப்பி விட்றேன். ஆமாம், சித்தி வீட்டுக்கு வர்றது கூட ஒரு வயசு 2 வயசும்ப. போ அங்கிட்டு. சொன்னால் புரிஞ்சுக்க தாமரை. ஐசே அப்பாவுக்கு ஃபோன் போட்டு உளுந்து வாங்கிட்டு வர சொல்லு. சித்தி சுட்டு தரேன்னு சொல்கிறாள்ல, சுட்டு தந்துட்டு போவா. ஃபோன் போட்டு வாங்கிட்டு வர சொல்லு. ஆ சரிம்மா. வேற என்ன வேணும்? வேற எல்லாம் ஒன்றும் வேணாம் சித்தி, இதுவே போதும். ஆ சரிம்மா. சரி சாப்பிடுங்க. அப்படியே வச்சுட்டு இருக்கியா? இந்த சாப்பிட்றோம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு 5 லட்சம் தாரேன் 6 லட்சம் தாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டியா? எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? நான் தான் சொல்கிறேன்ல, வீடே நமக்கு வேணாம், அவங்களே வச்சுக்கிறட்டோன்னு சொல்கிறேன்ல. அதுவும் உங்கள் காதில் விழாதா? நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்களா? சொல்லிட்டு இருக்கேன், சரி எங்களுக்கு வீடு வேணாம் அவங்களே வச்சுக்கிறட்டும் அப்படின்னா நமக்கு ஏங்க அந்த வம்பு? அருவி, நீ பேசாம இரு. உனக்கு தெரியாது இந்த வீட்டோட அருமை பத்தி. உனக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டில் எப்படி தெரியுமா, ஒன்று ஒவ்வொரு விதமா எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த வீட்டோட அருமை உனக்கு என்ன தெரியும்? இதை கட்டினதெல்லாம் அப்போ கட்டினார் எங்கள் அப்பா. அவ்வளோ அழகழக இது மாதிரிலாம் இனிமேல் நம்ம கட்ட முடியுமா, கட்டலாமா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் சூப்பராக கட்டியிருக்காங்க. அது மாதிரி இந்த வீட்டை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை அருவி. நான் விட மாட்டேன். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு, நான் தான் வச்சுக்க போகிறேன். பரவாயில்ல, 5 லட்சம் கொடுத்து தானே ஆகணும். ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இனிமேல் கொடுக்காம இருந்தால் அதுவும் பிரச்சனை. கொடுப்போம், அதான் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்கல்ல. என்னங்க பெரிய வீடு, என்ன பெரிய வீடுன்னு கேட்டேன். நம்ம கட்ட முடியாதா என்ன? எவ்வளோ அழகழகாக கட்டலாம். இப்போ வர மாடல்லாம் சொல்கிறீங்க. எவ்வளோ டிசைன் இருக்குது. பால்கனி வச்சு நல்லா அழகாக சூப்பராக செட் பண்ணி கட்டலாம். ஆனால் நீங்கள் என்னடானா இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு இருக்கியா? அட வேணாட்டி தான் வேணான்னு சொல்லிட்டு தான் வாங்கலை, விடுங்களேன், போயிட்டு போகுது. இதான் வேணும் இதான் வேணும் என்ன அர்த்தம்? சும்மா இதே ஒன்று சொல்லிக்கிறீங்க. அப்புறம் சொல்கிற திரும்ப திரும்ப பேசுகிற. இந்த வீடை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அருவி. நான் விட மாட்டேன். 5 லட்சம் கொடுத்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது? இங்கே பாரு, உங்கள் அப்பா கட்டித்தராருன்றதுக்காக போக முடியுமா? அவங்க அப்பா கட்டி தரட்டும்ன்ட்டு எனக்கு அறிவு இருக்காது. அப்புறம் எங்கப்பா யாருக்கு அங்கே கட்டி தருவார்? அவருக்கு இருக்க ஒரே ஒரு பொண்ணு நான் தான். அப்போ எனக்காக தானே எல்லாமே செய்வார். எனக்கு தானே அப்போ கட்டி கொடுப்பாரு, எல்லாமே பண்ணுவார். அதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கு? அவர் தரதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நானே சம்பாரிச்சு அழகா இதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிக்குவேன். அப்போ அவங்க தந்தா வாங்கிக்கிற மாட்டீங்களா? ஆமாம். என்ன இது? அவங்க ஆசையாக எனக்கு என்ன பண்ணாலும் வாங்கி தான் ஆகணும். அவங்க எனக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க. எனக்காக தான் எங்கள் அப்பா இன்ன வரைக்குமே வெளிநாட்டில் இருக்கார். யார் உங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்க சொன்னது? அதான் பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சுல, அவர் வந்து இங்கே இருக்க வேண்டியதானே. நான் என்னமோ போய் இருக்க சொன்ன மாதிரி பேசுகிற. நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை, பார்த்துக்கிடுங்க. நாங்கள் ஒன்றும் அவர் இருக்கலாம் சொல்ல கிடையாது. அவர் வரவே மாட்டுறாரு. இன்னும் என் பிள்ளைக்கு சேர்க்கணும்ட்டு. அதெல்லாம் யாருக்கு நினச்சிங்க? எல்லாமே எனக்கு தானே. உனக்கு வரப்போ வரட்டும். இப்போதைக்கு நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், புரியுதா? எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை. என்னமோ பண்ணுங்க. 5 லட்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும். எப்படி தான் கொடுக்குறீங்க நானும் பார்த்துறேன். வேறு வழி என்ன? எப்படியாவது ரெடி பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் அனுப்பிடலான்னு பார்த்தேன். நல்ல விவரமாக உங்கள் தங்கச்சி வந்து ஸ்டேஷன் போய் வேலையை முடிச்சிட்டாங்க. என்ன செய்யறது? கொடுத்து தானே ஆகணும். ஏ கிருஷ்ணா, என்ன நீ? வாங்க. அது ஒன்றுமில்ல. என்ன நீ? இங்கே பாரு, என்ன போலீஸ் ஸ்டேஷனில் பேசி முடிச்சாவலாம். அக்காவால் தாங்க நான் மாட்டினதே. என்ன அருவி சொல்கிற? நான் பாட்டுக்கு ஃபங்க்ஷன் கிளம்பி போயிருப்பேங்க. போய் கிளம்பி போகிற டைமில் இல்லைன்னா பஸ் ஏறி இருப்பேன். போலீஸ்காரங்கள்ட்ட நான் மாட்டியிருக்கவே மாட்டேன். பஸ் ஏற போகிற டைமில் வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு ஏக்கா நான் போகிறக்கா அப்படின்னாலும் என்னை விடவே இல்லை. நின்னுடி பேசுடின்னு சொல்லி என்னை விடவே மாட்டேன்ட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த அக்கா, தெரியுமா? எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு கரெக்டாக போலீஸ் வந்தாங்க, மாட்டிக்கிட்டேன். இவங்கனால தான் நான் மாட்டினதே. வருவாங்க. நான் என்ன கனவாடி கண்டேன்? என்னமோ நான் கனவு கண்ட மாதிரி பேசுகிற.
வருவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? நீ வருவாங்கன்னு சொன்னதான். எனக்கு தெரியாதுல்ல. பேசுனது ஒரு தப்பா? பேசுறது யாரும் தப்பு சொல்லல நீ. அவ கிளம்பணும், போலீஸ் வந்தாலும் வந்துருவாங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கா. நீங்க எப்பறையுமும் எதுக்கு விடாம பேச்சு கொடுத்துட்டு இருந்தீங்க? நான் பேச்சு கொடுத்தா உன் முன்னாடி போக வேண்டியதானே? சரி அதை விடு. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பேசி முடிச்சியா? உங்களுக்கு தான் தெரியாதா? அண்ணன் சொல்லியிருப்பாரு. அப்புறம் என்ன பேசி முடிச்சேன்னு என்கிட்ட கேட்டா? வேற என்ன பேசி முடிச்சேன்னா சொல்லு. அதான் 5 லட்சம் பணம் தரதா பேசியாச்சு. யாருக்கு? அவங்களுக்கு தான். அப்புறம் யாருக்கு? சரி, அவங்க மட்டுமா உன் கூட பிறந்தாங்க? புரியலையே. இல்ல கிருஷ்ணா, அந்த மயில் மட்டுமா உன் கூட பிறந்துச்சு? உனக்கு மூத்த அண்ணன்னு ஒருத்தர் இல்லையா? இருக்காரு. இல்லையாங்கிறீங்க? அவரு உங்க வீட்டுக்காரர் தானே? இருக்காரு தானே? அப்போ இருக்காரு தானே கிருஷ்ணா? ஆமா. அப்போ ஒருத்தவங்களுக்கு 5 லட்சம் தரியே, இன்னொருத்தவங்களுக்கு? இன்னொருத்தவங்களுக்கா? அண்ணி, எனக்கு புரியல. இன்னொருத்தவங்களுக்குன்னா? அவங்க நாங்க தான். அவங்களுக்கு மட்டும் என்ன 5 லட்சம் தர? இன்னொருத்தவங்க நாங்க 5 லட்சம் தர மாட்டியா? சொல்லப்போனா 10 லட்சம் தரணும், கூட தான் தரணும். சரி, 5 லட்சம் தரேன்னு முடிவு பண்ணியிருக்க. அது என்ன அவங்களுக்கு மட்டும் தருது? கிருஷ்ணா, எங்களுக்கும் தர்ற சொல்லிட்டேன். இல்லை, நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். என்ன முல்லேக்கா, நாங்கள் அந்த 5 லட்சம் பணத்தையே எப்படிரா திருப்பி தரதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் என்னடான்னா இப்போ வந்து நின்றுக்கிட்டு எனக்கும் தாங்க அப்படின்றீங்க. இது உங்களுக்கே ஓவரா இல்லையாக்கா? ஏன்க்கா அப்படி பண்ணுறீங்க? ஏய், எங்கள் வீட்டுக்காரும் கிருஷ்ணா கூட தான் பிறந்திருக்காரு. அது என்ன ஒருத்தவங்களுக்கு தர்றது ஒருத்தவங்க இல்லை? அண்ணன் தான் இல்லைன்னு சொன்னுச்சு அண்ணி. வேண்டான்னு அண்ணன் சொல்லிருச்சு. நீங்க என்ன கேக்குறீங்க? நான் கேட்பேன் தான். கிருஷ்ணா, எனக்கு 5 லட்சம் தரலன்னு வையேன், நானும் திருப்பி பிரச்சனை பண்ணி ஸ்டேஷன் போவேன் கிருஷ்ணா. அதையும் நான் சொல்லிட்டேன். சரியா? எனக்கான 5 லட்சம் நீ வந்தே ஆகணும். ஏற்கனவே அந்த 5 லட்சம் நான் எப்படி தரப்போறேன்னு தெரியல அண்ணி. நீங்க வந்து தேவையில்லாம இப்ப திருப்பி எனக்கு 5 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 10 லட்சம் நான் எப்படி அண்ணி ரெடி பண்ண முடியும்? இந்த வீட்டுக்காக, இந்த வீட்டில் நான் இருக்கேன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இந்த வீட்டை விட்டு அப்போ நீ போயிரு, நான் கேட்க மாட்டேன். வீட்டை விட்டு போயிடா. எனக்கு இந்த வீடு முக்கியமா வேணும். உனக்கு வீடு வேணும்ல, அப்போ பணத்தை கொடு. முல்லேக்கா, இதெல்லாம் ஓவரா தெரியல. ஏன்க்கா அப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அருவி, ஓவராலாம் தெரியல. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, ஒருத்தவங்களுக்கு வேணாம் கொடுக்காத. அது எப்படி? அவங்க மட்டும் வாங்கலாம், நாங்கள் வாங்கக்கூடாதா? அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் வேணும் தான். என்னங்க அது? உங்கள்ட்ட சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. இவங்க எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க. எப்படி தான் சமாளிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. என்னமோ பண்ணுங்க. எங்கள் அம்மா எவ்வளவோ சொல்லுது, கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த வீடு தான் வேணும், இந்த வீட்டை தான் தலையில் தூக்கி வச்சுப்பேன்னு. என்னமோ பண்ணிட்டு போட்டும், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கொடுக்குற வழியை பாரு கிருஷ்ணா, சொல்லிட்டேன்.